ஹாய்! நம்ம என்னதான் ரென்டட் ஹவுஸ்ல இருந்தாலுமே, ஓனருங்களுக்கு எப்படி தெரியுமா? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றதே கிடையாது. ஏன்னா, எவ்ளோ கிளீன் பண்ணாலுமே, நம்ம எவ்ளோ நீட்டா வச்சாலுமே, ஏதான ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சடனா பார்த்தீங்கன்னா, இப்ப எதனா நம்ம வீடு காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா, ரொம்ப வருஷமா இருப்போம் அந்த வீட்ல. சடனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு காலி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோனே, ஒரு மாரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாங்க. ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுவாங்க. அது எல்லா ஹவுஸ் ஓனரும் அப்படி சொல்ல மாட்டேன். நல்லவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் அப்படி ஆடுவாங்க. ஏன் அப்படின்னே தெரியல. நான் ரீசென்ட்டா மேரேஜ் ஆகி ஒரு 3, 4 வீடு ஷிஃப்ட் ஆயிருக்கேன். ஆனா இந்த ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப லக்கி. மே அவங்க வந்து மேங்களூர்ல இருக்காங்க. அதனாலயே எனக்கு எந்த தொல்லையும் கிடையாது. எப்பயானா ஒரு வாட்டி வந்துட்டு போவாங்க. சரி நம்ம வீடு மாரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பேர் எழுதுறது. எனக்கு இந்த புது புக்ல பேர் எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த புக்கு நடுவுல ஸ்மெல்ல பார்க்குறதுன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அந்த புது புக்கு ஸ்மெல்லு அதே ஒரு மாதிரி ஹஸ்பண்ட் வரும்போது 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு கபாபாவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபாப் போட்டுட்டு நான் குளிருக்கு டீ வச்சு குடிச்சாச்சு. சரி இந்த டிமார்ட் கிளாசரி ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டேன். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் டேபிள்ல. ஹஸ்பண்ட் வந்துட்டு "எங்கடி லிஸ்ட் போட்ட?" அப்படின்னு கேட்டாரு. நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி 10 பொருள் தானே மைண்டில இருக்காதா அப்படின்னு சொன்னாரு. மைண்ட்லயா? எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 10, 20 ஆச்சு, 20, 30 ஆச்சு, 30, 40 ஆயிடுச்சு. பில்லு எகிறிடுச்சு.